ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேனுவோட 10வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 9 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து அந்த வாபன் ப்ரொஃபசர் பொய் தான் சொல்றாரு அப்படின்னு நிரூபிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத்தை கேரன் கிட்ட விற்கிறதுக்கு வந்துட்டு ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னா, அந்த ரால்டன் அகாடமில ஒரு பிளாக் ஸ்மித் கடையில இருக்கான். ஏன்னா இப்ப கேரன் கிட்ட அந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத்தை விற்கணும். இருந்தாலும் அது சுமூகமா போகாது அப்படின்னு தெரிஞ்சு அந்த கேரன் என்கிட்ட இருக்கிற எல்லாமே அவனுக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். என்கிட்ட இதை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ எனக்கு இந்த வெப்பன் இருந்தா நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இதை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற வெட் ஸ்டோன் வேணுமான்னு கேட்கிறாரு. இந்த சாணம் முடிப்பாங்கல்ல அந்த ஒரு கல்லு. அப்பதான் அந்த இடத்துக்கு டைனன்ட்டு வந்துட்டு ஆண்ட்ரியஸ் பிளாக் ஸ்மித் இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்வாட் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப, பட் நீ ஒரு மெஜிஷியன் தானே, உனக்கு எதுக்கு ஸ்வாட் அப்படிங்கிறப்ப ஹீரோ செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு இருந்தா நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற பொருளை பார்த்துட்டு இருக்கப்ப அவர் ஓ இதுவா இது என்னோட முட்டாள் பிரதர் இருக்கால அவனுக்கு வந்துட்டு ஒரு பிரசன்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ பிரதரா இவன் வந்துட்டு கார்லோஸ் ஆல்வனை சொல்றானா. அந்த கார்லோஸ் இருந்துட்டு அந்த ஆல்வன் வீட்டுல இருக்கிற மூத்த பையன் ஒரு வாரியரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு போயிட்டான். சின்ன வயசுல எங்களுக்குள்ள நல்லாவே செட் ஆச்சு. பட் கேம் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த கார்லோஸ் இருந்துட்டு இறந்து போயிடுவான். சோ கேம்ல இவனை பத்தி பெருசா எதுவும் சொல்லல. எனக்கு வந்துட்டு சரியா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அகாடமியோட கடைசி வருஷ ஈவெண்ட்ல தான் இருந்துட்டு அவன் சாகணும். நாங்க போன மிஷன்ல அசார் வந்துட்டு எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒரு ரிலிஜியஸ் கல்ட்டுல வந்துட்டு சேர்ந்துருவான். த ஜெஃபாரோ கல்ட் அப்படிங்கிறது. அந்த கல்ட்டு தான் அந்த என்டிஆர் செர்மனில வந்துட்டு டெரரிஸ்ட் அட்டாக்கா பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கார்லோஸ் இருந்துட்டு அந்த என்டிஆர் ஈவெண்ட்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றானா அப்படிங்கிறப்ப அவர் எஸ் அப்படிங்கிறப்ப சரி மறுபடியும் நம்ம மீட் பண்ணா அது நல்லா தானே இருக்கும், ஜஸ்ட் 3 of us அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்படியா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு மனசுக்குள்ள மத்தவங்க எல்லாத்தையுமே நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையுமே மாறிட்டான் போல. சோ இவன் இப்ப எப்படி அதை கேட்கறது, கவலைப்பட வேணாம், நம்ம வந்துட்டு அவன்கிட்ட நார்மலா கேட்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ உனக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க அவர் அது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படின்னா சரி உன நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறப்ப நான் வந்துட்டு ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கலாம். பின்னாடி பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இல்ல போயிட்டான். வெளியே போறப்ப கார்லஸை பத்தி இப்ப நினைச்சு பாக்குறப்ப அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறதுக்கு இன்னுமே ஸ்டில் டைம் இருக்கு, அதுக்குள்ள ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் கேரனை போய் மீட் பண்றப்ப கேரன் வந்துட்டு அந்த ஏஞ்சலா மாதிரியே சேம் குவாலிட்டியில இருக்கிற மெட்டீரியல் இந்த முழு கான்டினென்ட் முழுக்க நான் தேடிட்டேன். பட் இது வரைக்கும் என்னால ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியல. சோ இன்னுமே நான் கொஞ்சம் தேடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னோட நம்பிக்கை பெருசா இல்ல, பட் இந்த வார வீக்கெண்டுக்கு வந்துட்டு கான்கிரேஷனுக்கு அது வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்றப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கான்கிரகேஷன் அப்படிங்கிறது இந்த பிளாக் மெஜிஷியன்லாம் இருக்கிற ஒரு குரூப். அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல தான் கேம் வந்துட்டு தொடங்க போகுது. இவன் வந்துட்டு பேராசனால கண்மூடித்தனமா என்கிட்ட இதை கொடுக்க சொல்லி கேட்டான் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படி நினைக்கிறப்ப கேரன் நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு பிஸியா இருக்க போறோம், சோ எல்லாத்துமே ரெடியா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். நான் வந்துட்டு ஒரு அப்போகலிப்ஸ் கோடஸ் இருந்துட்டு எடுத்திருக்க மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த கேரன் வந்துட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம் சொல்லாது சரியா, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் அதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் சொல்ல உண்மையா சொல்றேன், என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால இதை நீங்க வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப கேரன் வந்துட்டு நீயே வச்சுக்கோ, நிறைய பேர் அதை தேடுறாங்க, சோ அதை கையில வச்சிருந்தா பெரிய ஆபத்து தான் வரும், அந்த கான்கிரகேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேற ஒரு ஐட்டத்துக்கு பதிலாக அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை தான் நீ சொல்ல நினைச்சேன், ஏன்னா நீ வந்துட்டு உன்னோட உயிரை தான் பெருசா மதிப்ப, மத்த எதையுமே ப்ரையாரிட்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப கேரன் வந்துட்டு இந்த வாரம் நம்ம கான்கிரகேஷன் போறதுனால உன்னோட ஷெட்யூல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோ அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கேரனும் வந்துட்டு அந்த கான்கிரகேஷனுக்கு வந்துட்டு போறாங்க. எப்பயோ கேரனை வந்துட்டு தாண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்ப நான் போக போறேன். இப்ப பெரிய பிரச்சனையே அந்த கான்கிரகேஷன் தான். அங்க நிறைய டேஞ்சரஸான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, ஈஸியா அவங்கள வார்த்தைகளை வச்சு ஏமாத்த முடியாது, அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃபா வந்துட்டு நான் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கேரன் இருந்துட்டு என்னால இந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத் இருந்துட்டு என்ன க்ரோ பண்ற பொருளுங்களுக்கு பதிலாக ட்ரேட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா அதை எடுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு கம்ப்ளீட்டா பேஜ் ஆஃப் ஸ்லாத் வந்துட்டு இப்ப இவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்ல. பட் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்ன ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி இவன் தப்பிச்சு போகவும் தயங்க மாட்டான் அப்படிங்கிறப்பதான் டக்குன்னு அங்க வண்டியை வந்துட்டு நிறுத்திடுறாங்க. இவங்களும் என்னடா அப்படின்னு பாக்குறப்ப ஒருத்தன் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹே நீங்க அந்த கான்கிரகேஷனுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க, நானும் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேக்குறப்ப அவங்களும் உள்ள விட்டுறாங்க. தேங்க் காட் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இவன் வந்துட்டு கான்டினென்ட்லயே கிரேட்டஸ்ட் 10ல ஒருத்தன் சலீம் எடிடா தானே, இவன் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஃபார்பிடன் கூடயே டீல் போடக்கூடியவன், இதனாலதான் இவனை எல்லாருமே உண்மையை தேடுற டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பேஜ் ஆஃப் ஸ்லாத்தோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு லீக் ஆயிருந்துச்சு அப்படின்னா சிச்சுவேஷன் இருந்துட்டு அவ்வளவு நல்லா நடக்காது போலயே அப்படிங்கிறப்ப சைட்ல கேரன் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கவும் இந்த சலீம் இருந்துட்டு ஓய் என்ன நான் உன் கூட வரது வந்துட்டு உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறப்ப அப்பெல்லாம் இல்ல சார் சலீம் அப்படின்னு கேரன் சொல்றப்ப கவலைப்படாத நான் அந்த இடத்துக்கு ஆல்ரெடி நிறைய தடவை போயிருக்கேன், பை த வே உன்னோட பேர் என்ன பாய் அப்படிங்கிறப்ப கேரன் உன்னோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க, இவர் நம்ம சீனியர் சலீம் எடிடா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆண்ட்ரியஸ் கிராம்வெல் அப்படிங்கிறப்ப ஓ மை காட் என்ன கேரன் உனக்கு வந்துட்டு இன்னொரு கிராம்வெல் வந்துட்டு கிடைச்சிட்டானா அப்படிங்கிறப்ப ஹீரோ
வந்துட்டு இவன் என்ன பேசுறான், நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கிராமல் ஃபேமிலியை பத்தின ஏதோ ஒரு சீக்ரெட் அந்த கேரன் மறைக்கிறான் போல அப்படின்னு பாக்குறப்ப சலீம் இருந்துட்டு பாவம் அந்த பையனுக்கு எதுவுமே தரல போல. சரி தம்பி, உனக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன அட்வைஸ் தரேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடணும் புரியுதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கேரனை பார்த்துட்டு இவனோட மூஞ்சு நான் இப்போதைக்கு இவங்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. பட் கேரன் வந்து என்ன என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப முன்னாடி இந்த வண்டியை ஓட்டிட்டு போயிருக்கிறது ஒரு 100 தான். அந்த 100 கட் பண்றது வந்துட்டு நம்ம கேரன். சோ அதோட கண்ணு வழியா வெளியே பாக்குறப்ப ஏதோ ஒண்ணு அங்க முன்னாடி அப்படியே தரைக்குள்ள வர மாதிரி இருக்கு. இப்ப கேரன் வந்துட்டு உனக்கு என்ன வேணும், உனக்கு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா நேரடியா வந்து பேசு டிராகன் அப்படிங்கிறப்ப டிராகன் அப்படிங்கிறவன் தான் அந்த தரைக்குள்ள இருந்து அப்படியே ஏதோ ஒரு மாதிரி எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு சாரி அபவுட் தட், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல கேரன் டிஃபரண்ட் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த டிராகன் அப்படிங்கிறவனும் சலீமை பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கு. நீ வந்துட்டு சலீம் கூட வருவ அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப சலீம் வந்துட்டு கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா, உன் வாயில ஒரு நாத்தத்தை என்னால தாங்க முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த டிராகன் இருந்துட்டு எங்கள்கிட்ட இருக்கிற பேஜ் ஆஃப் ஸ்லாத்தை திருட தான் வந்திருப்பான். பட் இவன் சலீமை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல போல அப்படின்னு நினைக்கிறப்ப கேரன் வந்துட்டு இதோ அங்க தெரியுதா சார் மார்ஷே இருந்துட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரிகேஷனுக்கு வெளியே வர பார்த்த வந்துட்டு லைட்டு போட்டு காமிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சலீம் வந்துட்டு எதுக்காக எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஹைட்டா இருக்கிற இடத்தையே அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து சிரிச்சுட்டு, ஓ நினைச்ச மாதிரியே தான் இது நடக்குது, சில பேராசை பிடிச்ச பிளாக் மெஜிஷியன் இங்க இருக்காங்க போல அப்படிங்கிறப்ப இந்த டிராகனும் கேரனும் அவங்க என்ன முட்டாளா, சலீம் இங்க இருக்கிறப்ப கோடக்ஸ வந்துட்டு திருடுறதுக்கு இவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப சலீம் வந்துட்டு நோ தென் எத்தனை பிளாக் மெஜிஷியன் வந்துட்டு இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டாஃப் வந்துட்டு அந்த இடத்துல ஓங்கி குத்துறப்ப அது வந்துட்டு பயங்கரமான மேஜிக் பவரையோ இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்பெல்லையோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. அது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க உடம்புல இருக்கிற கோர் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இடத்துல மானா ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லனா ஆரா வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அந்த கோர் இருந்துட்டு பிரைட்டா மின்ன ஆரம்பிக்குது. அப்ப சலீம் இருந்துட்டு ஐ சி நீங்க வந்துட்டு ஒரு 7 பேர் தான் இருக்கீங்களா, சரி நம்ம கண்ணாமூச்சி விளையாண்டது போதும் அப்படிங்கிறப்ப ஹீரோ டீமே கோர் வந்துட்டு பிளிங்க் ஆகுறது நீங்க பார்க்கலாம். பட் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா 2 கோர் வந்துட்டு பிளிங்க் ஆகும். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட டூவல் கோர் ட்ரைட் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற பிளாக் மெஜிஷியன்லாம் போச்சு போச்சு நம்மள வந்துட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான், எவ்ரிஒன் சீக்கிரம் பின்னாடி போங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு சலீம் வந்துட்டு உங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மேஜிக் பவரை மட்டுமே ரிலீஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த கான்கிரிகேஷன் குரூப் இருக்கிற இடத்துக்கும் போயிட்டு சலீம் இருந்துட்டு ஹே மோர்ஷே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறப்ப கேரனும் இருந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல மோர்ஷே ஜெஸ்டர் அப்படிங்கிறப்ப ஓ நீ வேற வந்திருக்கியா சலீம் அப்படிங்கிறப்ப சலீம் இருந்துட்டு என்னப்பா இப்படியே வரவேற்பாங்க, நான் இருக்கிறனால தான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத் இருந்துட்டு இப்ப சேஃபா உங்க கைக்கு வந்துட்டு சேரப்போகுது. ஏ பாய் அந்த பேக்கை வந்துட்டு ஓபன் பண்ணு, இங்க பாருங்க நீங்களே உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வச்சுக்கிற பேக்ல தான் அங்க வந்து பிளாக் மெஜிஷியன்ஸோட தலை தான் இருக்குது. அப்ப ஜெஸ்டர் அப்படிங்கிறவன் தான் நினைக்கிறேன் பேரு. அவன் வந்து இது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங், நம்ம குரூப்ல நிறைய பேர் இங்க வரல, இருந்தாலும் நீ வந்துட்டு இப்படி அன்னெசரியா இத்தனை கொலை பண்றது வந்துட்டு ஓகே தானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பிளாக் மெஜிஷியன் எல்லாமே கேம்ல இன்டர்மீடியேட்டரியா இருந்தவங்க, எனக்கே வந்துட்டு இவங்கள டீல் பண்றது ஆனா இங்க இருக்கும், இருந்தாலும் சலீம் வந்துட்டு வெறும் மேஜிக் பவர் ரிலீஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டால, இந்த சலீம் எடிடா இருந்துட்டு உண்மையாலுமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு ஆளு தான் அப்படின்னு நினைக்கிறப்ப சலீம் வந்துட்டு ஹே நான் அவங்கள மட்டும் கொல்லல அப்படின்னா இந்த ஸ்லாத்தோட ஒரு சின்ன பகுதியை கூட உங்களால பாத்துருக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த ஜெஸ்டர் அப்படிங்கிறவங்க சரி சரி பேசினதெல்லாம் போதும், சீக்கிரம் அந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத்தை வந்துட்டு என்ற ஷோ பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோமே இருந்துட்டு அதை வெளியே எடுக்க போறான். அப்பதான் சலீம் இருந்துட்டு இந்த ஹாண்டியாஸ் கிராம்வெல் இருந்துட்டு உண்மையுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கான், நான் வந்துட்டு அவ்வளவு பேரை கொலை பண்ணதை பார்த்து அவன் ஒரு துளி கூட அசர்ற மாதிரியே தெரியல, அது மட்டும் இல்லாம அவங்களோட தலையை வெட்டி எடு அப்படின்னு சொன்னப்பையும் அவன் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, அவங்கிட்ட என்ன மாதிரியே டூவல் கோர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோக்கு பக்கத்துல வந்துட்டு போயிட்டு காத்து ஊதிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப சலீம் வந்துட்டு என்ன உனக்கு பிடிச்சிருக்கு பாய் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சலீம் ஒருவேளை கேம்ல கேவா இருந்தானா அப்படி எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா இது பொண்ணா பையனே தெரியல கைஸ், இதுதான் மோர்ஷே அப்படின்னு நினைக்கிறேன், பேர் இண்டிவிஜுவலா இங்க மென்ஷன் பண்ணல. பட் மோர்ஷே அப்படிங்கிற வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க சலீம் அப்படிங்கிறப்ப ஜஸ்டர் வந்துட்டு இங்க பாருங்க ஜோக்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு நிறுத்திக்கலாம், சீக்கிரம் விஷயத்தை முடிங்க அப்படிங்கிறப்ப சலீம் வந்துட்டு இங்க பாரு கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவேன், பட் ஒரே ஒரு தடவை தான், உங்க கிராம்வெல் ஃபேமிலி கூட எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுக்காக நான் உதவி பண்றதா நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ப்ராமிஸ் பண்றானா, சலீம் வந்துட்டு ப்ராமிஸ் வந்துட்டு பிரேக்கே பண்ணதோ ஒருத்தன், கேம்ல நிறைய இடத்துல இவனோட ப்ராமிஸ் வந்துட்டு காப்பாத்திருக்கான் என்ன நடந்தாலும் சரி, சோ இவனோட ஹெல்ப் வந்துட்டு எனக்கு கிடைக்குது அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட பிளானை கொஞ்சமா மாத்தலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நிக்கோலோ இருந்துட்டு வெளியே அந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத் இருந்துட்டு கொண்டு வரான். அப்ப ஜெஸ்டர் அதை பார்த்துட்டு உண்மையாலுமே இது பேஜ் ஆஃப் ஸ்லாத் தான், அதுல டவுட்டே கிடையாது அப்படிங்கிறப்ப கேரன் இருந்துட்டு எப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 100 சமன் பண்ணா அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப சலீம் இருந்துட்டு நீ வந்துட்டு ஒரு கோடெக்ஸ ஸ்கெலிட்டன் கிட்ட வந்துட்டு நம்பி கொடுத்திருக்கியா, அப்படியே அந்த ஸ்கெலிட்டன் உண்மையுமே டியூரபிள் தான் போல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மைண்ட்ல ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் போல, நல்லா பெருசா மூச்சை இழுத்து விட்டுட்டு
காம் டவுன். நம்ம வந்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸை வந்துட்டு டேக் ஆன் பண்றதுக்கு சான்ஸ் எடுக்க வேணாம். இருந்தாலும் இந்த இடத்துல என்னால தயங்க முடியாது. ஒரு செகண்ட் கூட நான் தயங்கிட கூடாது. இப்ப நீ திரும்பி போ நிக்கல் அப்படிங்கிறப்ப நிக்கல் இருந்து திரும்பி ஹீரோட சப்ஸ்பேஸ்க்குள்ளே போறப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்வாடை எடுக்கிறான். எதுக்காக எடுக்கிறான் அப்படின்னா ஹீரோ இருந்துட்டு அந்த ஸ்வாடை எடுத்துட்டு தன்னோட உடம்பே இருந்துட்டு குத்திக்கிறான். ஜெஸ்டர் இருந்துட்டு கேரனோட ஸ்டூடெண்ட் நீ என்ன பண்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத்தை கண்டுபிடிச்சது நான் தான். சோ அதனால என்னோட எஃபர்ட்ஸை வந்துட்டு நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுவும் அப்ராப்ரியேட்லி அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற மார்ஷ் இருந்துட்டு அங்க முள்ளு மாதிரி நிறைய கொடிகள் இருக்குல்ல அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ வந்துட்டு உன்னோட பேராசனால பைத்தியக்காரனா மாறிட்ட போல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு மோர்ஷே இந்த பேஜ் ஆஃப் ஸ்லாத் இருந்துட்டு ஆல்ரெடி என்னோட ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு என்னோட ஸ்கெல்டனோட சேர்த்து. சோ இந்த இடத்துல நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா உங்களால திரும்பி அந்த கோடெக்ஸ் மேல கையே வைக்க முடியாது. அதுக்கப்புறம் சலீம் நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொன்னல இதுதான் அந்த டைம் ஹரியப் எனக்கு வந்துட்டு அவ்வளவு டைம் கிடையாது அப்படிங்கிறப்ப சலீம் இருந்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறியா ஒருவேளை உன்னை பொய் சொல்லி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை வந்துட்டு நான் பண்ணுவேன். நான் வந்துட்டு இந்த இடத்துல செத்து போனாலும் சரி இந்த கிரேசி வேர்ல்டுல நான் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நானுமே கிரேசியா மாறினா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறப்ப சலீம் இருந்துட்டு உண்மையுமே நீ ஃபன்னி கை தான் நான் உன்னை போராட அப்படின்னு சொன்னேன் பட் இந்த அளவுக்கு நீ போவ அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்தாங்க பத்தியாங்களா ஸ்டாஃப் அதை வந்துட்டு ரிலீஸ் பண்றான். பார்த்தா அது எல்லாமே பாம்பு மாதிரி இருக்குது. இதோட பேர் வந்துட்டு சினிஸ்டர் லேண்ட் ஈவில் சர்பெண்ட். சலீம் இருந்துட்டு நீ வந்துட்டு ஆசைப்பட்ட அப்படின்னா இவங்களை கொல்றதை தவிர கூட எனக்கு வேற எந்த சாய்ஸும் இருக்காது போலயே அப்படின்னு பேசுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.